வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இந்த வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 425 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 426க்கு மேலே காப்பர் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இந்த 427 பக்கமாக நம்ம குட்வில்லோடைய மூவிங் ஆவரேஜ் உதவியால் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகி 426 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. ஆனால் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பை சிக்னலே கொடுக்க முயற்சி செஞ்சிட்ருக்கு. அந்த காரணத்தினால மார்க்கெட் மேலே போய் இந்த 426 ஒரு சப்போர்ட்டாக வச்சு ட்ரேட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் இறுதியாக பார்த்திங்கன்னா 427.1 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். எப்பவும் போல் காப்பர் மார்க்கெட்டில் சீசனை ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காப்பர் மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் பண்ணோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சில திருப்பங்கள் நம்ம ட்ரேடிங் மெத்தடில் கொண்டு வரோம். 426 அப்படின்றது காப்பர் ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோன் அப்படின்ற காரணத்தினால தொடர்ந்து 426 மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற இன்னொரு காரணத்தினாலையும் நம்ம ஒரு சில ரிஸ்க் எடுக்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 427லேருந்து 26 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்மளுடைய முதல் ரிஸ்க் என்னென்னா 426 சப்போர்ட்டாகவும் 425 கீழே கொஞ்சம் 425 இல்லை அது கீழே கொஞ்சம் ஸ்டாப்லாஸ் ஜோனாக வச்சு காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து அதுக்கு 426க்கு மேலே காப்பர் ட்ரேட் ஆகணும். இந்த ஒரு முடிவில் நம்ம கண்டிப்பாக குட்வில்லோட சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருந்து நம்மளை கைட் செய்யும் கரெக்டான டைரக்ஷனில் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.